வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சொன்னாங்களா? செகண்ட் क्वेश्चन say true or false. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x + -x = 0. சோ கொடுத்திருக்கிறது true or false அப்படினு கேக்குறாங்க. அப்ப x ஓட -x ஆட் பண்ணா நமக்கு 0 வருதுன்னு கேக்குறாங்களா? அப்போ x + -x = 0 ன்னு கொடுத்து क्वेश्चन எழுதிக்கிறோம். நம்ம பார்த்திருக்கோம். சோ என்ன பார்த்திருக்கோம் பாருங்க. சோ இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்க பிராக்கெட் இருக்கு, இங்க மைனஸ். பிராக்கெட் அப்படினா மல்டிப்ளிகேஷன் பார்த்தோங்களா? பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணனும்? மைனஸ் போடணுங்களா? அப்போ x - x = இங்கே ப்ளஸ் மைனஸ் என்னவா மாறிடும்? மைனஸ்னு மாறிடும். அப்போ x - xன்னு வருங்களா? அப்போ x - x என்ன? 0. அப்போ கொடுத்துருக்கிறது என்னது? கரெக்ட் தான். அப்போ x + -x = 0 அப்படிங்கிறது ட்ரூ. அடுத்த செகண்ட் ஒன், the coefficient of AB in the term 15 ABC is 15. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், coefficient of AB நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னாலும் கோஎஃபிஷியன்ட்னாலும் ஒன்று தான். ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம்? வேரியபிள் என்ன இருக்கோ, வேரியபிளுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளோட டேர்மில் என்ன இருக்குது பாருங்கள், ஏபிசின்னு இருக்குது. நம்மளோட டேர்மில் என்ன இருக்குது? ஏபிசி. அப்போ இங்கே சின்னு வந்திருந்தா மட்டும்தான் 15ங்கிற ஆன்சர் கரெக்ட். அப்போ ஏபிசிங்கிற டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 15ன்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேர்ம் வந்து ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஏபி கிடையாது. நம்ம கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் நமக்கு என்ன இருக்குது? ஏபிசி அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு ஏபிங்கிற டேர்மே இங்கே கிடையாது. ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிங்கிற டேர்மோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. இங்கே ஏபிசிங்கிற டேர்ம் தான் இருக்குது, ஏபிங்கிற டேர்ம் கிடையாது. அப்போ கொடுத்துருக்க ஆன்சர் வந்து நமக்கு ஃபால்ஸ். செகண்ட் ஒன்னுக்கு ஃபால்ஸு. தேர்ட் ஒன், 2pq and -7qp ஆர் லைக் டேர்ம்ஸ். ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? வேரியபிள் சேமாக இருக்கணும். ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கக்கூடாது. வேரியபிள் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது லைக் டேர்ம்ஸ் சொல்லுவாங்களா? இங்கே பாருங்கள், வேரியபிள் என்ன இருக்குது? பிக்யூன்னு இருக்குது, இங்கே கியூபின்னு இருக்குது. அப்போ ரெண்டும் சேமாக அப்படின்னா 2pqங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? -7qp அப்படின்ட்டு இருக்குங்களா? நம்ம ஒன்று பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 2 × 3நாலும் 3 × 2நாலும் என்ன ஆன்சர் தான் வரும்? ரெண்டுக்குமே 6ன்னு தான் வரும். ஆர்டர் தான் மாறி இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பி இருக்குது, செகண்ட் கியூ இருக்குது. ஆனால் செகண்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு கியூவும் செகண்ட் பியும் இருக்குங்களா? அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா -7pq அப்படின்னு எழுதலாம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 2ம் 3யும் மல்டிபிள் பண்ணாலும் 6 தான் வரும். 3 2. ஸோ அப்போ என்ன பாருங்க, 2 ஃபஸ்ட்டாக இருந்து 3 செகண்டாக இருந்தாலும் 3 ஃபஸ்ட்டாக இருந்து 2 செகண்டாக இருந்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அதுபடி நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா இந்த QPயை PQ அப்படின்னு எழுதுறாங்களா? அப்போ ரெண்டுக்குமே வேரியபிள் பாருங்களேன், இங்கேயும் PQ இருக்குது, இங்கேயும் வேரியபிள் என்ன இருக்குது? PQ அப்படின்னு இருக்குது. அப்போ வேரியபிள் சேமாக இருந்தது அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ தேர்ட் ஒன்னுக்கு ட்ரூ தான் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன், when y = -1, ஸோ ஒய்யோட வேல்யூ -1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா the value of the expression 2y - 1 is 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2y - 1 = 3 அப்படின்னு கிடைக்குதுங்களா? எப்போ? இந்த ஒய்க்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணால். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிக்கலாங்களா? இதுதான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். இது வந்து கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன? 2y - 1. ஸோ 2y - 1 = நமக்கு 3ன்னு கிடைக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × -1 அப்படின்னு கிடைக்குங்களா? ஒய் எந்த இடத்துல இருக்கும்? இந்த 2 முன்னாடி இருக்க 2 அப்படியே போட்டாச்சு. இந்த ஒய் இருக்க இடத்துல என்ன பண்ணுறோம்? -1 சப்ஸ்டியூட் பண்ண சொன்னதுனால -1, இங்கே இருக்க -1 அப்படியே எழுதுறாங்களா? அப்போ 2 × -1 கிடைக்குது. ஸோ 2 × -1 அப்படின்னா ப்ராக்கெட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது? +2 இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு அந்த மைனஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ்னால் மல்டிப்ளிகேஷனில் மைனஸுங்களா? அப்போ 2 × 1 என்ன ஆகிடும்? 2ன்னு வந்துடும். இங்கே இருக்க -1 அப்படியே எழுதுகிறோம். ஸோ இங்கே இருக்க -1 அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ -2 -1 இருக்குது. மைனஸ்னால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். பெரிய நம்பர் குறி போட்டுப்போங்களா? அப்போ 2 + 1 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். பெரிய நம்பர் இங்கே எது பெரிய நம்பர் அப்படின்னா -2 தான் பெருசு. அப்போ பெரிய நம்பரோட சைன் போடுறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -3ன்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? +3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் ஃபால்ஸ், தப்பு. நமக்கு இங்கே -3ன்னு கிடைச்சா தான் என்னது? ட்ரூ. ஆனால் கொஸ்டின் வந்து ஒய்க்கு நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு +3 ஆன்சர் வருதுன்னு இருக்காங்க. நமக்கு -3 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.